இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. வாக்களிப்பது ஒவ்வொரு இந்தியனின் கடமை. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அண்ணல் அம்பேத்கர் போராடி பெற்ற வாக்குரிமையை துஷ்பிரயோகம் செய்யும் சனாதன பாரதிய ஜனதா கட்சியை ஆட்சியிலிருந்து அகற்றுவதே எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவனின் சூளுரை ஆகும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் இளம் சேகுவாரா தெரிவித்துள்ளார். வருகின்ற 2024 பாராளுமன்ற தேர்தல் முதல் மின்னணு வாக்குப்பதிவு முறையை ரத்து செய்து பழைய வாக்குச்சீட்டு முறையை கொண்டுவர வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தி ஆவடி அடுத்த திருமுல்லைவாயில் பேருந்து நிலையம் அருகில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன கூட்டம் திருவள்ளூர் மாவட்ட அமைப்பாளர் முல்லை தமிழன் தலைமையில் நடைபெற்றது. ஆவடி மாநகர மாவட்ட செயலாளர் ஆதவன் மற்றும் முல்லை முனுசாமி முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தலைமை நிலைய செயலாளர் இளம் சேகுவாரா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை கண்டுபிடித்த ஜப்பான், அமெரிக்கா போன்ற உலக நாடுகளில் இந்த இயந்திரத்தை தவறாக பயன்படுத்த 100% வாய்ப்புள்ளது என்று கைவிட்ட நிலையில் அண்டை நாடான பாகிஸ்தானில் கூட அண்மையில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குச்சீட்டு முறையே பின்பற்றப்பட்டது. எனினும் நமது இந்திய தேர்தல் ஆணையம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் நம்பகத்தன்மையானது என்று கூறிக்கொண்டிருக்கிறது. மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பாக வருகின்ற 2024 தேர்தலில் வெல்வோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. பிரதமர் மோடி 420 இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி நிச்சயம் வெல்லும் என்று சொல்கிறார். அவர் 420 என்று சூசகமாக ஏமாற்று வேலையை சொல்கிறார் என்று அர்த்தம். அதனால் மின்னணு வாக்களிக்கும் இயந்திரத்தை நிச்சயம் கைவிட்டுவிட்டு தேர்தல் ஆணையம் வாக்குச்சீட்டு முறையை மீண்டும் கொண்டுவர வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒரே நோக்கம். இந்திய நாட்டில் பிஜேபியை தோற்கடிக்க வேண்டும், பிஜேபியை இந்தியாவில் இருந்து அகற்ற வேண்டும், இந்தியாவை காப்பாற்ற வேண்டும், இந்திய மக்களை காப்பாற்ற வேண்டும், இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை காப்பாற்ற வேண்டும் என்பது மட்டுமே ஒரே குறிக்கோள் என்றும், பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இடஒதுக்கீடு இல்லை, தேர்தலே இல்லை, ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் படிக்கவே முடியாது, நாம் தேர்தலில் நிற்க முடியாது, ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பாதகமானது பிஜேபி என்று அவர் வலியுறுத்தி கூறினார். நிகழ்ச்சியின் நிறைவாக தொழிலாளர்கள் விடுதலை முன்னணி ஆவடி நகர அமைப்பாளர் வினோத் நன்றி உரை ஆற்றினார். இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தை கட்சியின் மாநில பொறுப்பாளர்கள் வழக்கறிஞர் அன்பரசன், கதிர் நிலவன், அன்னம் முகிலன், சேகாடு காத்தவராயன், மூன்று நகர் ஷாஜி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இயந்திர முறையை பயன்படுத்தி இந்தியாவை எப்படியெல்லாம் கைப்பற்றி சனாதன சக்திகள் இந்த தேசத்தை சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற அடிப்படையில் அதை முன்னுணர்ந்து அதை எதிர்க்கின்ற வகையில் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் கடந்த மாதம் தமிழ்நாடு முழுக்க விடுதலை சிறுத்தைகள் சார்பாக இந்த வாக்கு சீட்டு முறையை, பழைய வாக்கு சீட்டு முறையை கொண்டு வர வேண்டும் என்கிற அடிப்படையில், இவிஎம் முறையை ரத்து செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் தமிழ்நாடு முழுக்க தலைவர் எழுச்சி தமிழர் கட்டளையிட்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தை, பொதுக்கூட்டத்தை நடத்தியது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அந்த அடிப்படையில் திருமுல்லை வாயில் பகுதியில் நம்முடைய அன்பு தோழர் முல்லை தமிழன் அவர்கள் இந்த பகுதியில் இன்று தன்னுடைய கண்டன கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். நம்முடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் வந்த பிறகுதான் அவர் தான் இந்தியாவிலே முதல்ல பட்டம் பெற்ற முதல் பட்டதாரி ஒடுக்கப்பட்ட மக்கள் சொன்னா, அப்ப அதுக்கு முன்னாடி இருந்தவங்க பட்டம் பெறணும்னு சொன்னா அவங்க வாக்கு போடுறதுக்கே உரிமை இல்லை. அதே போல மற்ற சமுதாயத்தை சார்ந்த யாருக்குமே வாக்கு போடக்கூடிய உரிமையை படித்ததனால் பட்டம் பெறவில்லை, பட்டம் பெறாதனால் அவர் வாக்களிக்க முடியவில்லை. எனவே இதுதான் நிலைமை. அதே போல பட்டாதாரி யாருன்னா முதல்வரை யாராக இருந்தாலும் நாம் அவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற முறையை கொண்டு வந்தது இந்த ஜனநாயக அடிப்படையில் தான். போடும்போது அந்த ஓட்டையெல்லாம் முறை மற்றவங்க பயன்படுத்தி தப்பா பயன்படுத்திடுவாங்க, இது நாங்க ரகசியமா வச்சிருக்கிறோம், வெளியே சொல்ல மாட்டோம் அப்படின்னு ஜப்பான் கம்பெனிக்கார சாப்ட்வேரை வந்து இங்க கொடுத்ததா சொல்லி ரகசியமா வச்சிருக்கதா சொல்லி இந்த இந்திய தேர்தல் ஆணையமும் இந்திய அரசும் பாதுகாப்புக்காக சொல்லி இதை நம்ம கிட்ட வந்து ரகசியமா வச்சிருக்காங்க. ஆனா அங்க நடக்கிறது என்னன்னு சொன்னா, அந்த ஜப்பான் கம்பெனிக்காரனே அவனே வந்து இந்த மெஷின் தயாரிக்கிறவனே, இந்த சாப்ட்வேர் தயாரிக்கிறவனே அவனுடைய நாட்டில் இந்த மெஷினை பயன்படுத்துறதில்லை, அமெரிக்காவில் இந்த மெஷினை பயன்படுத்துறதில்லை. அந்த மீண்டும் வந்து அந்த பழைய வாக்குச்சீட்டு தான் அவங்க பண்ணுவாங்க. இப்படி உலகம் முழுக்க இதை நம்பி நிறைய பேர் படிச்சு 100 பேர் படிச்சவங்களுடைய நாட்டிலேயே
இவிஎம் மெஷின் தானா, இது ப்ராடபிள் மெஷின், இது மேனிபுலேட் பண்ண முடியும், இது வந்து போர்ஜரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு உலகம் முழுக்க இருக்கும்போது இந்தியாவில் படித்தவங்க இல்லாத நாட்டில் தமிழ்நாட்டில் படிக்கிறாங்க, கேரளாவில் படிக்கிறாங்க. நம்ம மக்கள் வந்து நிறைய லேடிஸ் ஜென்ஸ் ஆண்கள் பெண்கள் அப்படின்னு படிச்சுட்டு போற நிலையில இல்லாம ஆம்பளை பணத்தையும் பொம்பளை பணம் போட்டு தெரியும் 420 இடத்துல ஜெயிக்க போறேன்னு சொன்னா நீ 420 ஜெயிக்க போறேன்னு அர்த்தம். ஒருவேளை நீ ஜெயிச்சா கட்டாயம் நான் சொல்றேன் இந்த எதிர்ப்பு நினைக்கிறேன்.